ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான புளி பேஸ்ட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களோட கிச்சன் வேலை எல்லாமே சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு புளியை எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், புளியில் ஒரு தோல் மாதிரி ஒன்று இருக்கும், ப்ளஸ் கொட்டைகளும் இருக்கும். நம்ம அது எல்லாத்தையுமே க்ளீனாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு புளியில் இந்த அளவுக்கு தோல் கொட்டைகளும் இருந்துச்சு. இப்போ நம்ம இதை 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் கொட்டைகளையும் எடுத்துகிட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு 1:2ங்கிற ரேஷியோவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1/4 கிலோ அளவுக்கு புளிக்கு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி போட்டு வச்சிடலாம். 4லிருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு பிளெண்டர் இருந்ததுன்னா நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்டர் இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஜன்னி வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த தோல் கொட்டைகள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அப்படியேவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. இது 3லிருந்து 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே கெடாமல் இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டுங்கிறங்காட்டி மண் எதுவுமே இருக்காது. ஸோ ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 3 மாதம் யூஸ் பண்ணலாம்.